இது செந்தில் செக்ரட்டரி, இது சதீஷ் ட்ரெஷரர், சதீஷ் ஜாயிண்ட் செக்ரட்டரி, கமிட்டி மெம்பர் குரு, வினோத் கமிட்டி மெம்பர் ராண்டி, சுரேஷ் கமிட்டி மெம்பர், கிருஷ்ணா கமிட்டி மெம்பர், மதன் கமிட்டி மெம்பர், சக்கு கமிட்டி மெம்பர், ஆனந்த் கமிட்டி மெம்பர், தாஸ் முன்னாடி வா, தாஸ் கமிட்டி மெம்பர். ஸோ இங்கே இருக்காங்க 12 கமிட்டி மெம்பர், செக்ரட்டரி எல்லாம் இங்கே தான் இருக்காங்க. எல்லா பத்திரிகை நண்பர்களுக்கும் வணக்கம். எனக்கு தெரியல, இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம். ஆச்சரியமாக இருக்குது. அதிகமாக எங்கேயுமே நான் பார்க்கவும் முடியாது. நான் ஷூட்டிங் விட்டா ஓடி போயிடலாம். நான் சரி, இது ஃபர்ஸ்ட் டைம்னால கொஞ்சம் நர்வஸாகவும் இருக்குது. இந்த சங்கத்துக்கு நான் 93ல் வந்தேன். 93ல் நான் வரும்போது 93ல் நான் இந்த சங்கத்துக்கு முதல்ல டான்ஸராக வரும்போது நான் சாதாரண செருப்பு காலில் தான் வந்தேன். சாதாரண ஒரு பாட்டா செருப்பு, சாதாரண ஒரு பாட்டா செருப்பு. ஸோ முதல்ல நான் இந்த யூனியனுக்கு வரும்போது 93ல் சாதாரண செருப்போட தான் இந்த யூனியனுக்கு வந்தேன். ஸோ இந்த யூனியனுக்கு காலடி வச்சதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக நான், உங்களுக்கு தெரியும், நான் ஒரு 6வது ரோல் ஆடி டான்ஸ் ஆடி, எங்கள் மாஸ்டர் தெரியும், ராஜசுந்தரம் பிரபுதேவா மாஸ்டர், எங்கள் மாஸ்டர் ராஜசுந்தரம் மாஸ்டர். அப்போது அவங்கக்கிட்ட நான் 6வது ரோல் ஆடி, 4வது ரோல் ஆடி, 2வது ரோல் ஆடி, 1வது ரோல் ஆடி, இப்படி வந்து ஒரு அசிஸ்டண்ட் ஆகி, அப்புறம் ஒரு மாஸ்டர் ஆகி, இன்றைக்கி மாஸ்டர் ஆகி 2001ல் மாஸ்டர் ஆனால் இன்றைக்கி 2025 வருஷம் ஆயிடுச்சு நான் மாஸ்டர் ஆகி. இந்த ஃபெப்ரவரியோட யாரோட இதுவும் இல்லை, நம்ம தனி தான். அப்போத்துலேருந்தே தனியாகவே இருந்துட்டோம், தனியாகவே வந்தோம், தனியாகவே தான் எல்லாமே, நம்ம வாழ்க்கை தனியாக தான். ஸோ இதுதான் சமீபத்தில் இந்த சங்கத்தோட விஷயங்கள் வந்து எப்போவுமே உங்களுக்கு தெரியும், டான்ஸர்ஸும் சரி, டான்ஸ் மாஸ்டர்ஸும் சரி, எப்போவுமே ஒரு சங்கத்துக்குள்ளே தான் அவங்களோட எல்லாமே. அதாவது வெளியில் வராது. நாங்கள் அடிச்சுக்கிட்டாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, எங்களுக்குள்ள கருத்து வேறுபாடாக இருந்தாலும் சரி, அது என்றைக்கும் நாங்கள் வெளியில் கொண்டு போனதில்லை இது வரைக்கும். நாங்கள் இங்கே சண்டை போட்டுப்போம், மீட்டிங்கில் சண்டை நடக்கும். வழக்கமாக எல்லா சங்கம் மாதிரி தான் எங்கள் சங்கத்துலேயும் மீட்டிங்கில் சண்டை நடக்கும். ஜெயிச்சா ஒரு ஆப்போனன்ட் இருப்பாங்க. இப்போ எல்லா இடத்துலையும் ஒரு ஜெயிக்கிற டீம் இருக்கும், ஒரு ஆப்போனன்ட் இருப்பாங்க. அது வந்து சகஜம். ஸோ நம்ம சங்கத்துலேயும் எப்போவுமே அது ரெகுலர் தான். பட் இது வெளியில் போனதில்லை இது வரைக்கும். அது நம்ம சங்கத்துக்குள்ளே நடக்கும், நம்ம சங்கத்துக்குள்ளே சரி பண்ணிப்போம். இது வரைக்கும் நம்ம சங்கத்து விஷயங்கள் வெளியில் போனதில்லை. ஃபஸ்ட் டைம் இது வெளியில் கொண்டு போயிட்டாங்க. அதுதான் நடந்த விஷயங்கள். ஸோ அது ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. நேற்று கூட 1-2 நண்பர் வெளியில் இருந்தாங்க. நான் எங்கே தப்பிச்சு ஓடிடுவேன்னு நினச்சி நான் ஓடலாம் இல்லை, நாளைக்கு உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு தான் போனேன். யார்? வினோத்னு ஒருத்தர். அப்போ நான் இல்லை, நாளைக்கு நான் கொடுக்குறேன்னு தான் சொல்லிட்டு போனேன். ஸோ இதுதான் விஷயம். நம்ம சங்கத்து விஷயங்கள் இது வரைக்கும் வெளியில் போனதில்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி நேற்று நடந்தது. பட் இப்படி ஒன்று நடக்கும்னு சொல்லியிருந்தாலும் நம்ம ஏதாவது ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்கலாம். பட் ஒன்றுமே இல்லை, திடீர்னு வந்துட்டாங்க. ஸோ அதனால தான் இன்றைக்கி மீட்டிங் கூட அவங்க கொடுக்குற இடத்துல தான் நம்ம கொடுக்கணுன்ட்டு தான் இன்றைக்கி அதே இடத்துல வச்சோம். இல்லைன்னா நீங்கள் மட்டும் மேலே வச்சு ஏசி ரூமில் கொடுக்குறீங்க, நாங்களாம் இங்கே தானே கொடுத்தோன்னு சொல்லிட்டு போகிறாங்க தான் இங்கே அதையும் கொடுக்குறோம். இதுதான் நடந்த விஷயங்கள். இப்போது தள்ளு முள்ளு ரீசெண்டாக நீங்கள் கேட்பீங்க, யாராவது கேட்குறீங்களா? அங்கே எங்கேயோ இருந்து கேட்குற மாதிரி இல்லை. தள்ளுமுள்ளுன்றது இப்போ நீங்கள் கேட்க போகிற முதல் கேள்வியாக தான் இருக்கும். அது ஒரு தள்ளுமுள்ளு நடந்தது உண்மைதான். அது என்னன்னா, ஒரு கனடாவில் இருக்கார் அவர். நம்ம ஒரு டான்ஸ் மாஸ்டர் தான். பட் அவர் இங்கே பண்ணுறதில்ல. அவர் கனடா போய் செட்டில் ஆகிட்டார். அவர் மோர் தென் 22-25 இயர்ஸ் அங்கே தான் இருக்கார். அவர் கனடாவில் என்ஆர்ஐ கேட்கலான்னு சொன்னது. கனடாவில் என்ஆர்ஐ அவர் இப்போ என்ஆர்ஐ ஆகிட்டார். ஸோ அவரை வந்து இப்போ வெளியூரில் இருக்கிறவங்க ஒரு வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் நோட் போடுங்கன்னு அவரை இன்சிஸ்ட் பண்ணி அவர் அங்கேருந்து வாய்ஸ் நோட் போடுவார். எப்படின்னா, அன்ஃபிட் பிரசிடென்ட், அன்ஃபிட் தலைவர், நீங்கள் இதுக்கு லாய்க்கு இல்லை, நீங்கள் இங்கே இருக்கீங்க. ஏன்னா அன்ஃபிட்ன்றது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தகுதியற்றவர்னு நான் நினைக்கிறேன். அப்படி தானே? அப்போ தகுதியற்றவர்னும் போது எனக்கு அது பயங்கரமாக இதுவாகுது. ஏன்னா நான் எதில் தகுதி இல்லை எனக்கு தெரியல. அப்போது அவர் தகுதியற்ற பிரசிடென்ட், அவர் எதுக்கு இங்கே, அவர் போக சொல்லுங்கள், அவர் யார் பிடிச்சிட்டு இருக்காங்க, இந்த மாதிரிலாம் அடிக்கடி எனக்கு வாய்ஸ் நோட் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் முடிச்சதுக்கப்புறம்னா கூட நான் எடுத்து தருவேன் எல்லாம். அப்போது
இந்த மாதிரி சொல்ல ஒரு நாள் அன்னைக்கு நான் இங்கே ரிஹர்சல் பண்ணியிருக்கேன். எப்போவுமே 93 வந்ததுலேருந்து என் ப்ராக்டிஸ் எல்லாமே இங்கே தான் பண்ணுறது. அப்போ இங்கே ரிஹர்சல் பண்ணிருக்கும் போது காலையில் இன்னொரு கமிட்டி மெம்பர்கிட்ட நான் சொல்லிட்டு இருந்தேன். அவர் இப்போ இல்லை, அங்கே இருக்கார். அப்போ அவர்கிட்ட நான் சொல்லிட்டு இருந்தேன், ஏன் இந்த மாதிரி பேசுகிறாங்க, என்னடா இந்த மாதிரி பேசுகிறாங்களே ஏன் அப்படின்னு. அவர்கிட்ட கேளுங்கண்ணா. ஒரு ½ அன் ஹவரில் அவர் இங்கே இருக்கார். நம்ம கமிட்டி வச்சுருக்கோம், கமிட்டியில் தான் கூப்பிட்டு பேசலாம்னு நினச்சோம். அவர் ½ அன் ஹவரில் இங்கே இருக்கார். சரி, நானும் அவர்கிட்ட கேட்டேன். அன்றைக்கி பார்த்து என் டாக்டர் இங்கே வந்திருக்கு. அவர் காலேஜ் லீவ் விட்டாங்க. அப்போ அவளும் இங்கே வந்திருக்கா என் ரிஹர்சல் பார்க்க. சரி, இங்கே வாசல்லே ஆர்குமெண்ட் நடக்குதுன்ட்டு தான் நான் தான் வெளியில் போய் பேசலாம் வாங்கன்னு வெளியில் கூப்பிட்டு போய் பேசுகிறேன். வெளியில் ஒரு 20 மினிட்ஸ் சும்மா ஆர்குமெண்ட் போயிட்டு இருக்கு. அப்போது 1-2 தகாத வார்த்தைகள் பேசும்போது யாராக இருந்தாலும் கொஞ்சம் இதுவாகும். அப்போது கழுத்தை பிடிச்சி தள்ளுன்னு சொல்கிறதெல்லாம் இல்லை, தள்ளலை. ஒருவேளை இப்படி தள்ளி இருந்தால் டக்குனு இப்படி போகாம திரும்பும். யாராக இருந்தாலும் அது நேச்சர். இப்படி தள்ளனா டக்குனு இப்படி திரும்புவாங்களா இல்லை? அது நிறைய எடிட் பண்ணி தான் இருக்கு. இல்ல நிறைய எடிட் பண்ணி இல்ல மியூசிக் எல்லாம் போட்டு எடிட் பண்ணி கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணி இருக்கு. ஒரிஜினல் வீடியோ இருக்கு, நான் தர சொல்றேன். ஆக்சுவலா என்னன்னா அங்க பேசிட்டு இருந்தாங்க தலைவரும் அவங்களும் பேசிட்டு இருந்தாங்க. நான் செக்ரட்டரி, நான் தனியா தான் ஓரமா நின்றுட்டு இருந்தேன். வாங்க கமிட்டியில பேசிக்கலான்னு இல்ல பேசிட்டு இருந்தாங்க. அப்போ தலைவர் ஒரு டவுட்டுக்காக என்னை கூப்பிட்டாரு. இது மாதிரி ஒரு மார்ச்சுக்கு ஒரு பிரச்சனைனா மார்ச் மீட்டிங் தனியா போடணுமா அப்படி. அது மாதிரி நம்ம சங்கத்துல எங்க சங்கத்துல வந்து மார்ச்சுக்குன்னு தனியா ஒரு மீட்டிங் போட மாட்டோம். அது அவங்களோட வளர்ச்சிக்காக போடுமே தவிர ஒரு பிரச்சனைனா எல்லாமே மெம்பர்ஸ் தான். ஒரு கமிட்டி மீட்டிங் வைப்போம், அதுக்கப்புறம் பொதுக்குழு. இதுதான் எங்களோட ரூல். அதுல வந்து மாஸ்டர் மீட்டிங்ல தான் நான் பேசுவேன் அப்படின்னு சொன்னாரு. அப்போ நான் சொன்னேன் அது மாதிரி ரூல் கிடையாதுங்க. அப்போ அவரு என்ன வந்து ஒரு தகாத வார்த்தையில பேசி சட்டையை பிடிச்சாரு. பிடிக்கும் போது நான் அதை ஸ்ட்ரகிள் பண்றேன், பிடிக்காதீங்க தட்டி விடுறது பண்ணும்போது தான் தலைவர் வந்து அது தட்டுறாரு. அவங்க அதை தான் இவங்க வந்து கிரியேட் பண்ணிடுறாங்க. அதாவது இந்த பேச்சுவார்த்தை முத்தி 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 போய் தகாத வார்த்தைகள் பேசி இவரை நாக்க கடிக்க, இவரை சட்டையை பிடிச்சி இழுக்க, நான் அவரை பிடிச்சி இப்படி தள்ளி விட, அவர் தள்ளி விட்டவர் இப்படி போனாரு. அதுக்கப்புறம் அவர் என்ன இது பண்ண வர, அப்புறம் ஏன் கூட இருக்காங்க அவர் ஒரு தள்ளு முள்ளாச்சு. அவர் கௌரிசன். அப்போ அன்னைக்கு இவர் இவர் ஹாஸ்பிட்டல்ல போய் அந்த ஓபி சர்டிஃபிகேட்டை வாங்கி வச்சார் அந்த டேட்ல. இது டேட் என்ன டேட்ல நடந்துச்சுன்னா மார்ச் 13. கரெக்டா? மார்ச் 13ஆம் தேதி நடந்தது. இதான் அந்த ஓபி சீட். ஏன்னா என் கையை பிடிச்சி புஷ் பண்ணாரு. அப்போ இந்த இடம் வந்து அந்த ஜவுக்கு கொஞ்சம் இதுவாயிடுச்சு. அப்போ வந்து நான் ஆத்தோல போய் கவர்மெண்ட்ல போய் ஓபி சீட்டு வாங்கிட்டு அதையும் வச்சிருக்கோம். நாங்க இது வரைக்கும் யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணல. ஆனா நாங்க எதுவுமே கம்ப்ளைண்ட் பண்ணல. ஏன்னா அவர் ஒரு கெனடியன் என்ஆர்ஐன்னு வேற சொல்றாரு, கனடான்னு வேற சொல்றாரு. சரி, எதுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணா அவரு போறதெல்லாம் பிரச்சனை ஆகுமேனு நாங்க இதை கம்ப்ளைண்ட் பண்ணல. இதை அப்படியே விட்டுட்டோம். பட் இது என்னன்னா அப்படின்னா அந்த டைம்லேயே இவர் போயிருக்கணும். அந்த டைம்லேயே போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்து ஏதோ ஒன்று பண்ணியிருக்கணும். அப்போல்லாம் எதுவுமே பண்ணலை. அப்படி எந்த கம்ப்ளைண்ட்டும் பண்ணல, எதுவும் பண்ணல. இன்னைக்கு மார்ச் போய் ஏப்ரல், மே, இது ஜூன் ஆயிடுச்சு. இப்போ ஏன் வருதுன்னா இப்போ ஏதாவது ஒன்று கிடைக்குமான்னு சில பேர் காத்துக்கிட்டு இருப்பாங்க. அது கிடைச்சோன்னே அதை வச்சு ஒரு ஆதாயம் தேடிக்கிட்டு வராங்க. இதுதான் உண்மை, ஃபேக்ட் இதுதான். ஏன்னா இந்த சங்கத்தில் நான் கடந்த ஃபர்ஸ்ட் ஒரு 2 வருஷம், இப்போ 2 வருஷம், ஒரு 4 வருஷமா நான் தான் இருக்கேன். இந்த சங்கத்தில் நிறைய கேளுங்க. இந்த சங்கத்தில் நிறைய முடிக்க முடியாத விஷயங்கள்லாம் பெண்டிங்லேயே இருந்துச்சு. இந்த பில்டிங்கோட அப்ரூவல்ல இருந்து அது ரொம்ப நாளாக முடிக்க முடியாமல் இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப வருஷமா அது அப்ரூவலே இல்லாமல் இருந்துச்சு. அப்போ கோர்ட் நோட்டீஸ் எல்லாம் கூட வந்துச்சு. ஸோ அந்த அப்ரூவல் விஷயத்தையும் நம்ம வந்து தான் முடித்தோம். அதுக்கப்புறம் இங்கே மெட்ரோ வாட்டர்ன்றது இல்லவே இல்லை. 30-32 வருஷமா இல்லவே இல்லை. அதுவும் இவ்வளோ வருஷம் நிர்வாகம் நடத்தினாங்க. நமக்கு லாரியில் வந்து தான் தண்ணி இறங்கும். ஸோ அதையும் நம்ம வந்து மெட்ரோ வாட்டரை எடுத்து கனெக்ட் பண்ணியாச்சு. அதே மாதிரி அரக்கோணம் லேண்ட் ஒன்று நம்ம மெம்பர்ஸ்க்காக வாங்கி மெம்பர்ஸ்க்கு ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் கொடுக்கலாம், ஃப்ரீயாக கொடுக்கலான்னு கிட்டத்தட்ட எந்த வருஷம் வாங்கினது? அது 2007. அப்போ 2007 வாங்கினது. அதுவும் அப்ரூவல் கிடைக்காம இருந்துச்சு. டிடிசி அப்ரூவல். அதுவும் நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணி வச்சு ஆளுங்களை வச்சு பண்ணிட்டோம். நம்ம டீம் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் நம்மளால் முடிஞ்ச இந்த ஹெல்ப்பை பண்ணணும். ஏன்னா நான் இந்த யூனியனில் முதல்ல நான் வரும்போது நான் செருப்பு காலோட ஏன் நான் வந்தேன்னு சொன்னேன்னா,
சிறப்பு காலம் அன்னைக்கு 93ல் வந்து இன்னைக்கு நல்லா இருக்கிறோமே, சங்கத்துக்கு ஏதோ செய்யணும்னு தான் சத்தியமா நம்ம உள்ள வந்தோம். அப்போ வந்து இந்த விஷயம்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியில போய், அவர் பேரையும் நான் சொல்றேன், தப்பு இல்லை, சொல்றேன் ஐஸ்வரி கணேசன் சார் அவர்கிட்ட போய் நானும் கலா மாஸ்டரும் போய் ஸ்ரீதரையும் வச்சு பேசி அவர்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி போய் பேசி நம்ம நலிந்த மெம்பர்ஸ் மாதம் 1000 ரூபான்னு ஒரு 65-70 பேருக்கு மாதம் 1000 ரூபான்னு பென்ஷன் வாங்கி கொடுத்துட்ருக்கோம் ஒரு 70 பேருக்கு. இன்னொரு ஏசிஎஸ், அதாவது ஏசி சண்முகம் சார், அவர்கிட்டையும் போய் ரெக்வஸ்ட் பண்ணி, சார் இந்த மாதிரி நலிந்த கலைஞர்கள் இருக்காங்க சார், ஏன்னா டான்ஸ் பற்றி உங்களுக்கு தெரியும், ஒரு 35 அவ்வளோதான், 35-40க்கு மேலே கஷ்டம், அவங்க அந்த ஸ்டெப்லேருந்து அடுத்த ஸ்டெப் போகலன்னா கஷ்டம். ஸோ அந்த மாதிரி கலைஞர்கள் நிறைய இருக்காங்க சார், உங்களால் முடிஞ்சு ஏதோ பண்ணி கொடுங்கன்னா அவர் ஒரு 50 பேருக்கு கொடுத்தார், 50 பேருக்கு மாதம் 1000 ரூபான்னு கொடுத்தார். ஸோ இது பண்ணோம். அப்புறம் இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நம்ம சங்கத்தில் இருந்தது, ரொம்ப நாள் முன்னாடி, இது சொல்லலாமா சொல்லக்கூடாதுன்னு எனக்கு தெரியல. ஒரு விஷயம் இருந்தது, என்னன்னா ஒரு சர்வீஸ் சார்ஜ் மாதிரி இப்போ டான்ஸஸ் கிட்ட இருந்து மாஸ்டர்ஸ் எடுக்கிற வழக்கம் முன்னாடி இருந்தது. அதையும் சர்வீஸ் சார்ஜ்னா டான்சர்ஸோட இல்லை அவங்களோட பேமெண்ட்ல இருந்து அவங்க பேமெண்ட்ல இருந்து அவங்க பேமெண்ட்ல இருந்து ஒரு சின்ன சர்வீஸ் சார்ஜ் மாதிரி எடுப்பாங்க, முன்னாடி இருந்தது. இல்ல சர்வீஸ் சார்ஜ் நான் அழகா சொல்றேன். அப்போ அது ஒன்று இருந்தது. அப்போ நான் அதையும் வந்து எல்லா மாஸ்டர்ட்டையும் டிஸ்கஸ் பண்ணி பேசி அதையும் நிறுத்திட்டோம். வேற என்ன, இந்த மாதிரி நம்ம அந்த யூனியனுக்கு ஏதோ செய்யணும்னு தான் வந்தோம், ப்ராமிஸ் இதெல்லாம் செஞ்சோம். இப்போ எலெக்ஷன் வரப்போகுது, இப்போ அடுத்த மாதம் அனௌன்ஸ் பண்ணணும், ஜூலை அனௌன்ஸ் பண்ணணும், ஆகஸ்ட்ல நடக்கணும், எலெக்ஷன் வந்து போச்சு. இதுதான் இந்த சங்கத்துக்கு நாங்கள் பண்ண விஷயங்கள். இந்த தள்ளுமுள்ளோட டீட்டெயிலும் நான் சொன்னேன், இதுதான் நடந்தது. இவர் கம்ப்ளைண்ட் பண்ணுறதா தான் அன்னைக்கே போயிருக்கலாம், இன்னைக்கு ஏப்ரல் மே ஜூன் ஆயிடுச்சு. அப்போ இது ஒரு விஷயமா வச்சுக்கிட்டு அவங்க வராங்க, இதுதான் விஷயம். அதுக்கு சொல்லி லியோ படம், அது என்னன்னா லியோ படம் வந்து இவ்வளோ, நான் 25 வருஷம் ஆயிடுச்சு மாஸ்டர் ஆகி. ஃபர்ஸ்ட் டைம் லியோ படத்தில் கிட்டத்தட்ட ஒரு 1600 டான்சஸ் வச்சு பாட்டு எடுத்துட்டு இருக்கோம். நம்ம யூனியனோட ஸ்ட்ரென்த்து 840. இதில் வெளியூர் போய் செட்டில் ஆனவங்கலாம் இருக்காங்க, கல்யாணம் ஆகி செட்டில் ஆனவங்கலாம் இருக்காங்க. ஸோ நிறைய அந்த மாதிரி வர முடியல, அவங்களெல்லாம் பண்ண முடியாது, செட்டில் ஆனவங்க, குழந்தை பெற்று அந்த மாதிரி செட்டில் ஆனவங்க. ஸோ நமக்கு இருந்தது 500 சில்லற டான்சர்ஸ் நம்ம சங்கத்துலேருந்து வந்துட்டாங்க. ப்ளஸ் என்னன்னா இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா வெளியாளுக்கு போய் தான் ஆகணும், வெளி மெம்பர்ஸ்க்கு போய் தான் ஆகணும், அதாவது நான் மெம்பர்ஸ் போய் தான் ஆகணும். அப்போ அந்த மாதிரி கட்டத்தில் நம்ம கேரளாலேருந்து, கேரளா யூனியன்லேருந்து, ஆந்திரா யூனியன்லேருந்து, ஹைதராபாத் யூனியன்லேருந்து, அதான் ஹைதராபாத் யூனியன், கேரளா யூனியன், இந்த மாதிரிலாம் எடுத்து, கர்நாடகா யூனியன் இந்த மாதிரி எடுத்து பண்ணுவோம்னா அது வந்து அவங்கள வர வைக்கிறது, அவங்கள திருப்பி தங்க வைக்கிறது, இதெல்லாம் நம்ம அதிக சுமையை கொடுக்குறோம் ப்ரொடியூசர்ஸ். அப்போ அப்படி நினச்சி வேணான்ட்டு இங்கே கிளாஸாக போய் நம்ம நிறைய டான்ஸ் கிளாஸ்லாம் இருக்கும், அந்த மாதிரி நான் மெம்பர்ஸ்லாம் வர வச்சு தான் இந்த பாட்டை எடுத்தோம். இந்த பாட்டை எடுத்ததுக்கப்புறம் இந்த பேமெண்ட் இஷ்யூ லேட்டாக இந்த பேமெண்ட் வரலன்னு ஒரு இஷ்யூ வந்துச்சு. வந்ததுக்கப்புறம் ப்ரொடியூசர்ஸ் கவுன்சிலும் ஃபெஃப்சியும் சேர்ந்து, அதாவது மெம்பர்ஸ்க்கு ஒரு பேமெண்ட், மெம்பர்ஸ்க்கு ரெகுலர் பேமெண்ட், அவங்களுக்கு கவுன்சில் கூட நாங்கள் வருஷம் எவ்ரி இயர் ஒரு அக்ரிமெண்ட் வரும், அந்த அக்ரிமெண்ட்டில் ஃபிக்ஸ் பண்ண பேமெண்ட் தான் மெம்பர்ஸ்க்கு. அப்போ அதை ஃபிக்ஸ் பண்ணி தான் மெம்பர்ஸ்க்கு பேமெண்ட் போகுது. மெம்பர்ஸ் பேமெண்ட் ப்ரொடியூசர் டைரெக்டாக இங்கே யூனியனுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. எப்போவுமே எல்லா டான்ஸ் மாஸ்டரோட சாங்கும், அதாவது ஷோபி மாஸ்டராக இருக்கட்டும், கல்யாண் மாஸ்டர், எந்த மாஸ்டராக இருக்கட்டும், அவங்க பேமெண்ட் த்ரூ யூனியனுக்கு வரும். த்ரூ யூனியன்லேருந்து டைரக்ட் மெம்பர்ஸோட அக்கௌண்ட்டுக்கு போயிடும். அது ஒரு சார்ட் கொடுப்பாங்க, அந்த சார்ட்டில் அவங்களுக்கு லோன் இருக்கா, அவங்க ஏதாவது வாங்கியிருக்காங்களா, இல்லை அவங்க வேறு என்ன வாங்குவாங்க, லோன், எஜுகேஷன் லோன் இல்லை, சந்தா கட்டலையா, இதெல்லாம் செக் பண்ணி அதை பிடிச்சிக்கிட்டு பேலன்ஸ் அமௌண்ட் அவங்களுக்கு அக்கௌண்ட்டில் போயிடும். இது டான்சர்ஸ் யூனியனோட ரெகுலேஷன். இதுக்கு ஸ்டாஃப்ஸ் எல்லாம் இருக்காங்க மேலே, நீங்கள் ஒரு வாட்டி போகும்போது மேலே போய் பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப்ஸ் எல்லாம் இருக்காங்க. இப்போ இந்த நான் மெம்பர்ஸ்க்கு ஒரு ரெம்யூனரேஷனை ப்ரொடியூசர்ஸ் கவுன்சிலும் ஃபெஃப்சியும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி நான் மெம்பர்ஸ்க்கு ஒரு அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, 60% ஃபிக்ஸ் பண்ணி இப்போ இந்த பேமெண்ட்டை ப்ரொடியூசர்ஸே தான் போடுறாரு. அப்போ இவங்களோட பேங்க் அக்கௌண்ட் லிஸ்ட் எல்லாம் நம்ம வந்து ப்ரொடியூசர்கிட்ட கொடுத்தாச்சு. இப்போ ப்ரொடியூசர் ஆஃபீஸ்லேருந்து அவங்களுக்கு டைரெக்டாக அவங்க அக்கௌண்ட்டுக்கு போச்சு. இது நடந்தது.
இதுக்கப்புறம் இதுல என்ன தவறுன்றது எனக்கு தெரியல. இன்னொன்னு சொல்றேன், உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. இப்போ இவங்களுக்கு பேட்டான்னு ஒன்று கொடுப்பாங்க, வந்து போகும்போது ஒரு கன்வென்ஷன் ஒன்று கொடுப்பாங்க. இப்போ இவங்களை இப்போ 1600ன்னா பாருங்க எவ்வளோ பேர், ஒரு குறைஞ்சது எனக்கு தெரிஞ்சு ஒரு 1000 சில்லற நான் மெம்பர்ஸ் இருக்காங்க. இப்போ இவர் ஒரு ட்ரெஷரர்ன்னும் போது இவர் ஒரு இன்சார்ஜ் கொடுப்பார். இவர் என்ன போவார், அவங்கவுங்களை கூப்பிட்டு வந்தவங்களுக்கு எல்லாம் பிரிச்சு கொடுத்துருவார். அவங்க என்ன பண்ணுவாங்க, 50 இன்சார்ஜ் இருக்காங்க, 50 இன்சார்ஜ் கிட்ட இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அவ்வளோ பேருக்கும் கொடுத்து வவுச்சரை கொடுக்க முடியாது, அதனால 50 பேர்கிட்ட கொடுத்துருவாங்க. எல்லாருக்கும் கொடுப்பாங்க. வவுச்சரை கொடுத்து அவங்ககிட்ட சைன் வாங்கி கொடுத்துட்டு இந்த காசை கொடுத்துருன்றாங்க. இதுக்கப்புறம் நம்ம அது எங்க போச்சு, அவங்களுக்கு கரெக்டா போச்சா, என்ன ஏது, எப்படி பிடிக்க முடியும், எப்படி செய்ய முடியும், இதுதான் என் வேலையா. நான் பாட்டு எடுப்பேனா, அங்க இருக்கிற ஆர்டிஸ்ட் நான் சாட்டிஸ்ஃபை பண்ணுவேனா, அங்க இருக்கிற டைரக்டரை திருப்தி பண்ணுவேனா, ப்ரொடியூசரை திருப்தி பண்ணுவேனா. ஒரு டான்ஸ் மாஸ்டர் பாட்டு எடுக்கிறேன்னா சாதாரண விஷயம் இல்லை. நான் போய் முதல்ல ப்ரொடியூசர் திருப்தி ஆகணும், திருப்தி ஆனாதான் எனக்கு கிடைக்கும். ரெண்டாவது கேமராமேன் திருப்தி ஆகணும், அவரு திருப்தி ஆனாதான் கரெக்டாக ஷார்ட் வைப்பாங்க. மூணாவது டைரக்டரும் சாட்டிஸ்ஃபைட் ஆகணும், அவரு சாட்டிஸ்ஃபைட் ஆனால் அடுத்த படத்துக்கு என்ன கூப்பிடாரு, இல்லை அவரு கூப்பிட மாட்டார். இதையும் மீறி அங்கே ஆடுற ஒரு ஹீரோ திருப்தி ஆகணும். இதனாலும் அங்கே சாஃப்டாக போனாதான் நான் நிம்மதியாக அங்கே பாட்டு எடுக்க முடியும். அது ஒருத்தருக்கு இதுனா கூட அங்கே நிம்மதியாக நான் பாட்டு எடுக்க முடியாது. ஸோ ஒரு டான்ஸ் மாஸ்டரோட சுச்சுவேஷன் அது. இது இல்லாமல் இவ்வளோ டான்ஸஸை ஹேண்டில் பண்ணணும், என்னோட டான்ஸஸ் 500 பேர். இது இல்லாமல் நான் மெம்பர்ஸை ஹேண்டில் பண்ணுறதுன்றது அன்னைக்கு நான் பட்ட கஷ்டம். நான் ஜீனை தான் சொல்லுவேன். ஜியை பார்த்தா அப்படி எல்லாம் முன்னாடி ஓடி வந்துடுவாங்க, திருப்பி முதல்ல இருந்து அவங்களெல்லாம் பின்னாடி கொண்டு போய் செட் பண்ணி பண்ணுறதுக்குள்ள அவ்வளோ. ஸோ நான் இது எப்படி அதெல்லாம் நான் பார்க்க முடியல சார். ஆக்சுவலாக உங்க மேலே எதுக்கு முதல் பிரச்சனை வந்ததுக்கு காரணம் என்னன்னா, நீங்க வந்து அவர் அடிச்சது அதெல்லாம் சொல்லி இதோட இன்னொரு சாராம்சம் சொல்லிடுறேன். இது வந்து லியோ படம் எப்போ, 2023ல 23ல இருந்து ஒரு எலெக்ஷனுக்கும் இதை எடுத்துட்டு வராங்க. அதுக்கு முன்னாடியே நான் தான் ஜெயிச்சேன், இதை சொல்லியும் நான் தான் ஜெயிச்சேன். நடுவில் பிரச்சனை பண்ணி ஒரு வாக்கெடுப்பு எடுத்து இதே பிரச்சனை தான் ஃபெஃப்சிக்கு கொண்டு போய் ஒரு 10 மாதம் முன்னாடி இதே பிரச்சனை தான் ஃபெஃப்சிக்கு போய் அங்கேயும் பிரச்சனையாகி ஃபெஃப்சியில் என்ன சொன்னாங்க, சரி இந்த பிரச்சனையை விடுங்க, நான் பார்த்துக்கிறேன், என்கிட்ட கம்ப்ளைண்டாக எடுத்துருவாங்க, நான் பார்த்துக்கிறேன், நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன் சொல்லி இதோட அங்கே ஒரு வாக்கெடுப்பு எடுத்து பொதுமக்களை எல்லாத்தையும் கூப்பிட்டு அங்கே ஒரு வாக்கெடுப்பு எடுத்து அங்கேயும் நான் தான் ஜெயிச்சேன். ஸோ அவரும் சொல்லிட்டாங்க இதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம், நீங்கள் ஒழுங்காக நிர்வாகத்தை நடத்துக்கிறேன். திருப்பியும் இந்த எலெக்ஷன் வரும்போது இதுதான் வருது. இப்போ கேளுங்க. அவர் வச்ச குற்றச்சாட்டு என்னன்னா, கம்ப்ளைண்ட் கொடுத்த நீங்க வந்து ஏன் கம்ப்ளைண்ட் கொடுத்துன்னு சொல்றீங்க, அவர் வந்து அன்னைக்கே வந்து உங்க ஆபீஸ் நிர்வாகத்துல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தலாம், அதுக்கான ஆக்ஷன் எடுக்குன்னு பெப்சில போய் செல்வமணி கிட்டே கொடுத்துருக்காங்க. செல்வமணியும் வந்து ஆக்ஷன், அவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட் செல்வமணியும் ஆக்ஷன் எடுக்க இவங்க வந்து ஹேண்ட் அண்ட் க்ளோவா தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, இதுல வந்து செந்தில் தடுக்கிறதுக்கு வந்து உங்களை தடுக்காம அவரை பிடிச்சினாரா, நீங்க அடிச்சதா, இப்படிதான் ஒரு ஸ்டேட்மெண்ட்டே எடுத்து கொடுத்துருக்காங்க. அதுல நிறைய முரண்பாடு இருக்கு அந்த ஸ்டேட்மெண்ட்ல. பெப்சில அவர் கொடுக்கல, எங்ககிட்ட கொடுத்தது உண்மை. அவர் வந்து உடனே போயிட்டார், எங்க கனடா போயிட்டார். இந்த இன்சிடென்ட் முடிச்சு 2 நாள்ல கனடா போயிட்டார். 2 நாள் எத்தனை, ஒரு வாரம் இருந்தார். ஒரு வாரம் இருந்துச்சு கனடா போயிட்டார். அந்த ஒரு வாரத்துல இப்ப சங்கத்துல நாங்க ஒரு குழு போடணும், ஒரு மீட்டிங் போடணும்னா இப்ப நான் முதல்ல ஃப்ரீயா இருக்கணும், நான் ஷூட்டிங் இல்லாம இருக்கணும். எல்லா சங்கத்திலயும் ஒரு பொதுவான விதி என்னன்னா, இப்ப எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, ஃப்ரீயா இருக்கும்போது இந்த வேலை சங்கத்து வேலையெல்லாம் செய்வோம். ஃப்ரீயானா அதுக்குன்னு சங்கத்தை வேலையை விடுறது இல்லை, சங்கத்தில் இவங்க எல்லாம் பார்த்துப்பாங்க. முக்கியமான விஷயம்னா தலைவர் கேட்பாங்க, இது ஓகே பண்ணலாமா, ஓகே பண்ணக்கூடாதா, இப்படி தான் ஒரு சங்கம் நடக்கும். அந்த டைமில் நம்மளும் ஃப்ரீயாக இல்லை. இதுக்கப்புறம் ஒரு பொதுக்குழு போட்டோம், நம்ம போட்டு அவர் வர சொன்னால் அவர் கனடா போயிட்டார். இதுக்கு முன்னாடியே அவரை நாங்கள் கமிட்டிக்கு வர சொன்னோம் விளக்கம் கொடுக்க சொல்லி. அவர் அதுக்கு தான் சொன்னார் மாஸ்டர்ஸ் மீட்டிங் போடுங்க. அந்த இதில் சொல்லுங்க. இல்ல அவர் சொன்னதுல நிறைய முரண்பாடு. இப்போ உங்களுக்கு என்ன தோணுச்சு? இல்ல அவங்க இல்ல அது என்னன்னா, அது நம்ம யூனியன்ல பேசி பார்க்க வேற ஒண்ணு. அது என்னன்னா இல்ல அந்த வீடியோ இல்ல மெம்பர்ஸ் நிறைய பேர் கொந்தளிக்கல. அவங்க சைடு வந்தாங்க, நம்ம சைடு வந்தாங்க, அதான் பிரச்சனை. அந்த வீடியோ பார்த்த வரையும் சுரேஷ் பவர் அடிச்ச மாதிரி இல்ல, இடையில போட்டு நீங்க பேசுறீங்களா, அந்த வீடியோ தான் போஸ்ட் பண்ணி நீங்க ஃபுல்லா பார்க்கல, நீங்க பிகினிங் மட்டும் தான் பாத்துறீங்க. நான் சொல்லிடுறேன் ஃபுல்லா பார்த்தாச்சு. சரிங்களா, நீங்க கூட்டுற வீடியோ பார்த்தாச்சு, நீங்க
வெளியே வர வீடியோ பார்த்தாச்சு. எங்களுக்கு என்ன தோணுதுன்னா சார் நடந்திருக்க வாய்ப்பு உண்டு. நீங்க நான் தான் சொன்னேன் தள்ளுமுள்ள நடந்துச்சுன்னு சொன்னேன், நான் இல்லன்னு சொல்லலையே. தள்ளுமுள்ள உங்களுக்குள்ள நடந்த பரவாயில்ல சார். நேத்து வீடியோ எடுக்க வந்த நம்ம கேமராமேன் நான் கேட்டேன் யாரு சொன்னாரு? சொல்லக்கூடாது. நான் அதுக்கப்புறம் சொன்னேன் எல்லாத்தையும் உள்ள வச்சு எடுக்க சொல்லுங்கன்னு. சார் அவர் தவறா சொல்லியிருப்பாரு. என்னத்துக்காக சொல்லியிருப்பாருன்னா இது வரைக்கும் சங்கத்துக்குள்ள மீடியா வந்தது இல்ல, அதனால நீங்க வராதீங்கன்னு சொல்ல வந்திருப்பாரு. அவர் கேட்டிருந்தாலும் சொல்லியிருந்தா தயவு செய்து சாரி கேட்டு நீங்க காட்டுறது இதுவா கேட்கல. வணக்கம். அவர் சொன்னது ரொம்ப தவறு. ஏன்னா நேற்று நான் தான் வந்து உள்ள பர்மிஷன் இல்ல, தயவு செய்து வெளியே வந்து நீங்க மீடியா எடுத்து சொல்ற வந்து ஒரு நிமிஷம் நான் யாருமே அவர் சொன்ன மாதிரி இல்ல சார். சரி ஓகே. நானும் தான் வெளியே வந்தேன், நானும் தான் ரிக்வெஸ்ட் பண்ணேன். ஆனா என்ன தள்ளி விட்டு எல்லாம் நான் முடிச்சிடறேன். ஏன்னா பிரஸ்ஸோட இது என்ன ஏதுன்றது இவங்களுக்கு அது தெரியாது. ஏன்னா நான் 30 வருஷமா அங்க இருக்கேன். நான் தெரியும் ஒரு ஒரு ப்ரோக்ராம் அட்டன் பண்றது, ஒரு ஒரு ப்ரோக்ராம் வர்றது. நீங்க எவ்வளவு பேர் காலையில இருந்து காத்துட்டு இருக்கீங்க, வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, லேட் ஆகும் போதெல்லாம் உங்க ஃபீல் என்ன, சாப்பிடாம கொள்ளாம எல்லாமே எனக்கு தெரியும். இவங்களுக்கு அது அந்த அளவுக்கு தெரியாது. டான்சர்ஸ் எப்பவுமே இதுக்குள்ள வந்தது இல்லை. அவங்க ஒரு கூட்டமா வருவாங்க, ஆடுவாங்க, போவாங்க, அவ்வளவுதான். அவங்க ஒரு கூட்டமா வருவாங்க, ஆடுவாங்க, போவாங்க. ஸோ அவ்வளவுதான் அவங்களுக்கு தெரியும். ஸோ நேற்று நடந்ததை சொல்றாங்க. ஆனா மேல வந்தாங்க நான் அப்படி செய்யக்கூடாது, முதல்ல அவங்க எல்லாம் உள்ள வர வைங்க, பேச வைங்கன்னு சொல்லிதான் அனுப்பிச்சேன். அதுக்கப்புறம் இல்ல அந்த ஒருத்தர் சொன்னதை வேணாலும் நான் சாரி சொல்லி உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லிக்கிறேன். சொல்லக்கூடாது. இல்ல தள்ளக்கூடாது. நான் நேற்று தள்ளக்கூடாது. நான் சொல்றேன், அதை நான் கண்டிக்கிறேன். நான் போகும்போது கூட கார் ஏறும்போது கூட 3 கேமரா வச்சு நின்னாங்க. நான் திருப்பியும் வெளியில இறங்கி நான் நாளைக்கு தரேன்னு சொல்லிட்டு தான் போனேன். ஏன்னா அது மரியாதை இல்லை, எனக்கு தெரியும். எனக்கு தெரியும். ஸோ அதனால அது மரியாதைன்னு நான் கார்ல இருந்து இறங்கி இங்க ஒரு கேமரா வச்சு அங்க 2 பேர் 3 பேர்ட்டையும் சொன்னேன் நான் போகல, நாளைக்கு கட்டாயம் நான் தருவேன்னு சொல்லிட்டு தான் போனேன். அதுதான் முறையும் கூட. அப்படி பண்ணக்கூடாது. அதுக்கு நான் வருத்தத்தை தெரிவிச்சிடுவோம். எல்லாத்துக்கிட்டே நான் வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். அப்படி பண்ணக்கூடாது. இனிமே நீங்க என்ன இருந்தாலும் இனிமே அடிக்கடி வர வேண்டியிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ என்ன வருவீங்க, இனிமே அது நடக்காது உங்களுக்கு. ஓகே. போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்ததா சொன்னாரு. போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து இல்ல போலீஸ் டிசி ஆபீஸ்ல கொடுத்ததா நேத்து வந்து அந்த பேட்டி இல்ல அப்படி கொடுத்திருந்தா வரும் சார். இன்னும் வரல சார். கொடுத்திருந்தா வரும் சார். முன்னாடி மாரி மேல பாலியல் குற்றச்சாட்டு வழக்கு ஆமா ஆமா அவர் மேல இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கணும்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? அவங்க குற்றச்சாட்டு எப்படி சார் வச்சாங்க? இல்ல அதான் எனக்கு தெரியும். குற்றச்சாட்டு எப்படி வச்சாங்க? ஒரு கம்ப்ளைண்டா கொடுக்கணும்ல. சரி, யாராவது ஒரு பொண்ணை தொட்டா அந்த பொண்ணு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமா இல்லையா? கரெக்டா இல்லையா? இப்போ ஒரு பொண்ணு அதாவது மாரி என்ன அவர் மேல ஒரு குற்றச்சாட்டு இருக்கு, அதுவும் பாலியல் குற்றச்சாட்டுன்னு சொல்றாங்க. இப்ப நான் அதுக்கு பதில் கேட்கிறேன். அவர் மேல குற்றச்சாட்டு இருக்குன்னு ஒரு வாய்ஸ் நோட்டை வச்சு சொல்றாங்க. ஒரு கம்ப்ளைண்டா ஏன் இல்லை? இது நான் தலைவரா இருக்கும் போதுதான் வந்துச்சு. அதே அங்க இருக்கிற இப்ப என் கூட இந்த செக்ரட்டரி தான் அங்க இருக்காரு. இது சினிமால சகஜம், பக்கமாவே சகஜம் தான். இங்க இருப்பாங்க, திடீர்னு நாளைக்கு அங்க இருப்பாங்க, அது தெரியல. ஸோ அப்படிதான் இதுவும். அந்த செக்ரட்டரி இப்ப அங்க இருக்காரு. அவர் தான் முதல்ல சொன்னார். அப்ப நான் என்ன சொன்னேன், கம்ப்ளைண்டா எனக்கு எடுத்துட்டு வந்து கொடு, இது உண்மைன்னா நானே தூக்கி வெளில அனுப்புறேன்னு. ஆச்சா ஒண்ணு. இப்போ இன்னொரு கூட நேற்று சொல்றாங்க, யாராவது ஒருத்தரை எனக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லுங்க, சங்கத்துல வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லுங்க, இல்லாத போதாவது வந்து ஒரு லெட்டரையாவது போட்டு போக சொல்லுங்க, யாருன்னு அவங்கள வந்து நேர்ல வந்து சொல்ல சொல்லுங்க. நேர்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து, அதாவது ஒரு வாய்ஸ் நோட்டு பிடிக்கல. இப்பெல்லாம் எப்படின்னா, இப்பெல்லாம் சைலண்ட், இப்பெல்லாம் எப்படி ஆயிடுச்சுன்னா, நல்லா பழகிறாங்க, நல்லா பேசுறாங்க, ஒன்னாதான் போறாங்க, ஒன்னாதான் சாப்பிட்றாங்க, எல்லாம் ஒன்னாதான் போறாங்க. ஒரு சண்டை வந்துட்டா எல்கேஜி பசங்க மாதிரி, அன்னைக்கு நான் அதை கொடுத்தேன், நீ இப்படி பண்ணிட்டீங்க, இன்னைக்கு இதை கொடுத்தேன், அப்படி ஆயிட்டாங்க. இப்போ அன்னைக்கு நான் பண்ணல, நீ பண்ணல, இப்போ எல்கேஜி மாதிரி ஆயிடுச்சு இப்பெல்லாம். ஏன்னா அந்த அளவுக்கு எல்லாரும் ஒரு இதுவா இருக்காங்க. என்ன சொல்றதுன்னு எனக்கு புரியல. அப்போ நான் என்ன சொல்றேன், ஒரு கம்ப்ளைண்டா கொடுங்க, ஆக்ஷன் எடுக்கலான்னு கேளுங்க. இப்போ இதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொன்னேன், இந்த லியோ மேட்டரை வச்சுதான் இவங்க என்ன பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படி சொல்லியே 3 வாட்டி நானே தான் ஜெயிச்சு வந்தேன்னு சொன்னேன். இதே இடத்துல இந்த பிரச்சனையும் வந்துச்சு.
இதே 2 பிரச்சனை தான். இதை நீங்க கேட்கும்போது சொல்லலாம்னு தான் வச்சேன். அதை மட்டும் சொல்லிட்டு அதே பெப்சில அதே செல்வமணி சார் தலைமையில இதே டீம் இதே ஆளுங்க இவங்களே தான் வச்சு இதையும் கொண்டு வந்தாங்க. அப்ப அவரு கேட்டது என்னன்னா, இதோட ஆதாரம் இருந்தா எடுத்துட்டு வா. யார் சொல்றாரு? செல்வமணி அண்ணன் சொல்றாரு. ஆதாரம் இருந்தா எனக்கு கொடு, அவனை தூக்கி போடுறேன். ஆதாரம் இல்ல, பொய் ஆதாரமா ஒன்னு தூக்கி போடுவேன் அப்படின்ட்டு அவர் சொல்லிதான் அனுப்பிச்சார். யாரு? செல்வமணி சார். இதுதான் நடந்தது. இது இப்போ இவங்க மினிஸ் புக்ல அவரை பத்தி நாங்க நிர்வாகம் எடுத்துட்டோம், அவரை பத்தி நாங்க எல்லாம் எழுதியிருக்கோம், அவர் மினிஸ்ல சைன் போடலன்றாங்க. நேத்து கூட மீட்டிங்ல இதை நான் எடுத்து வச்சிருந்தேன் காட்டுறதுக்கு, அதுக்குள்ள எல்லாம் கோச்சிக்கிட்டு வந்துட்டாங்க. இதை முடிச்சிடனே. அதுக்குள்ளே வர ஒரு கேள்வி என்னன்னா, ஆக்சுவலா வந்து ஒரு சங்கம் இருக்கு, அந்த மாதிரி இருந்தா அதுல வந்து லேடிஸ் நிறைய பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப ஐசிசி ஒண்ணு இருக்கு சார், இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி அப்படி வைக்கணும்னு சொல்லிட்டு 2013 வந்து சுப்ரீம் கோர்ட்ல வந்து ஒரு ஆர்டர் போட்டாங்க. உங்களுக்கு ஐசிசி இருக்கா அப்படி ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி ஒன்று விசாரணை, அது இல்லைன்னா நீங்க வைக்கணும் சார், சட்டப்படி அதை வைக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு. பாதுகாப்புக்கு வந்து சார் எங்க இதுல பதில் சொல்லுது. எங்க இதுல வந்து பெண்களுக்குன்னு ஒரு குழு அமைக்கலாம் இருந்தோம் சார். உங்களுக்கு சுப்ரீம் கோர்ட்ல சொல்லிருக்காங்க சார், எது ஆக்ஷனே எடுக்கலாம். அதுக்குதான் நான் கேட்கிறேன். ஏன்னா பெண்கள் யாரா இப்ப சிலர் வந்து சொல்லாம இருக்கலாம் சார். பெண்கள் வந்து உங்ககிட்ட சொல்லாம அந்த கமிட்டி எல்லாம் போய் கம்ப்ளைண்ட் பண்ணா அது வந்து எல்லாமே அனானிமஸா வச்சுப்பாங்க. அது தெரிஞ்சவங்க வரைக்கும் தான் விசாரிப்பாங்க. நீங்க ஒரு சங்கத்துக்குள்ள இருக்கவங்க எல்லாரும் விசாரிச்சீங்கன்னா நாளைக்கு அந்த பெண்ணுக்கு வந்து பாதுகாப்பு இருக்காது அப்படின்றது. தனி போன் நம்பரே இருக்குல்ல அதுக்கு. உங்களுக்கு நீங்க வைக்கணும் சார். நான் பண்ணிடுறேன். நான் எலெக்ஷனுக்குள்ள நான் பண்ணிட்டு போறேன். இந்த தகவலையும் உங்களுக்கு சொல்லிடுறேன் போனை போட்டு. கடைசியா லாஸ்ட் என்ன சொல்யூஷன் இருக்கு? ஏன்னா நேத்து என்ன சொன்னாங்க, இத முடிச்சறேன். இத முடிக்கல. சொல்லிட்டாங்க ஒரு வார்த்தை. அவர் ரிசைன் பண்ணாங்க. இத முடிச்சலாம் சார். இது இல்ல அவங்க சொன்னது இதான் அந்த மினிஸ் புக். இந்த மினிஸ் புக் காட்டுங்க பையனா புரிச்சு. இந்த மினிஸ் புக்ல இவ்வளவு பேர் வந்திருக்காங்க இன்னைக்கு மீட்டிங். இதெல்லாம் வந்தவங்களோட சைன். இதுதான் இது வரைக்கும். இப்போ இந்த மினிஸ் புக்கை அவங்க எழுதவே இல்லை. நான் ஏன் இப்போ இதை திருப்பி ஏதாவது வந்ததுக்கு அப்புறம் எழுதிட போறாங்கன்னு தான் நான் ஒண்ணு எழுதி வச்சேன். இதை எழுதாம விட்டுட்டீங்க, அதனால இதை திருப்பி யாரும் திருப்பி எழுத முடியாதுன்னு நாங்க எழுதி சைன் பண்ணி வச்சிடறோம். அது நிறைய நடக்கும் தெரியும்ல சங்கத்துக்குள்ள. எலெக்ஷன் வந்து போனதுக்கு திருப்பி ஒண்ணு நடக்கும். அவங்க சொன்னாங்க மினிஸ் புக் நாங்க எழுதி முடிச்சிட்டோம், மேல தீர்மானம் எடுத்தாச்சு, மாஸ்டர் சைன் போடலன்னு சொல்லி வச்சிருக்காங்க. மினிஸ்டர் வந்து அவங்க ஃபில் பண்ணவே இல்ல. அந்த டைம்ல செக்ரட்டரி இருந்தாரு. செக்ரட்டரி தான் இது செஞ்சிருக்கோம். நம்ம தீர்மானம் எடுத்து கொடுப்போம், செக்ரட்டரி அது செய்யணும். அதுக்கப்புறம் எனக்கு படிச்சு காட்டணும். நான் படிச்சு காட்டினதுக்கு அப்புறம் சரியா நான் சைன் பண்ணணும். இதுதான் ஒரு சங்கத்தோட. இப்போ நீங்க வந்து போலீஸ் ஸ்டேஷன் நான் டான்சர் நினைச்சிட்டு சாரி மாஸ்டர். இப்போ என்னன்னா பாலியல் புகார் வருது, வெறும் வாய்ஸ் நோட்ல தான் இருக்குன்னு சொன்னீங்க. ஒரு கம்ப்ளைண்ட் வந்து தான் நடவடிக்கை எடுத்துன்னு சொன்னீங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தா போலீஸே நடவடிக்கை எடுத்திருப்பாங்க. உங்ககிட்ட ஏன் சொல்றாங்கன்னா இங்க இருக்கிற சங்கம் சார்ந்த நடவடிக்கை எடுக்கணும், விசாரிக்கப்படணும் உங்ககிட்ட வருது. அது தொடர்பான விசாரணை நடந்ததா? நீங்க ஒரு தலைவரா விசாரிச்சீங்களா? இரு தரப்பையும் அழைச்சு விசாரிச்சீங்களா? இல்ல நான் என்ன சொல்றேன், இது அவங்கக்குள்ள பேசிக்கிறது. நான் சொன்னேனே நல்லா இருக்கும் போது, நான் இன்டெரக்டா சொன்னேன் நல்லா இருக்கும் போது தான் போறோம். பிடிக்கலன்னொன்னே இப்ப நான் தான் எல்கேஜி பசங்க மாதிரி நான் ஒரு சொன்னேன். நான் சொன்னது புரிஞ்சுல? நான் ஒரு நிமிஷம், நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சா இல்லையா? நல்லா இருக்கும் போது ஓகேங்க, நல்லா இருக்கும் போது அவங்க போயிடுறாங்க, ஜாலியா இருக்காங்க, போறாங்க வராங்க. பிடிக்கலன்னும் போது ஒண்ணு வெளியில வருது. நான் என்ன சொல்றேன், ஒரு கம்ப்ளைண்டா வந்தா தானே. இப்ப இது பிரகாரம் நான் இன்னொன்னு காட்டுறேன். இதே இது இவங்க திருப்பி சொல்ல அவரு போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க, யாரு மாறின்றவர் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க, போலீஸ்ல இந்த சொல்றவங்க இப்ப நேத்து உங்களுக்கு சொன்னாங்களே அந்த 4 பேரையும் கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க. அப்ப அங்கேயும் ஆதாரம் இல்லை. இது அதோட சிஎஸ்ஆர் காப்பி டேட்டோட பாருங்க. அவர் மாங்க அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸ் கூப்பிட்டு 4 பேரையும் விசாரிச்சு 4 பேரும் இதுல இருக்கு. நானே படிக்கவா படிப்பீங்க? நானே படிக்கணுமா? இந்த 4 பேரையும் படிங்க. அவங்க போய் இல்லன்னு மன்னிப்பு எழுதி கொடுத்துட்டு வந்துருக்காங்க. அப்ப திருப்பி ஏன் அதை எடுக்கிறாங்க சொல்லுங்க. சதீஷ் பாபு, மதன் கார்த்திக், கந்தன், கந்தசாமி, ரஞ்சித் மற்றும் சதீஷ். கந்தசாமினா யாரும் தெரியாது. கந்தாஸ் மாஸ்டர், எல்லாம் மாஸ்டர். ஆமா, அவர் போய் சிஎஸ்ஆரும் போட்டு அவங்க போலீஸ்லையும் கூப்பிட்டு அவங்களை விசாரிச்சு இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க, வாட்ஸ்அப்ல இந்த மாதிரி அவதூறு பரப்பாதீங்க, அப்படி பரப்புனா நாங்க ஆக்ஷன் எடுப்போம், உண்மையா இருந்தா எத்தனை வந்து கொடுங்க நாங்க எடுக்கிறோம் அவரும் சொல்லிட்டார். இதுதான் அந்த சிஎஸ்ஆர் டாபிக்.
நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா நீங்க ரிசைன் பண்ணணும்னாங்க. அதான் சார் நான் சொல்லிடுறேன், நீங்க ரிசைன் பண்ணணும் அப்பதான் இந்த சங்கம் நல்லா இருக்கும்னாங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா இவர் மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கு, ஒரு தனி மனிதனை போயிட்டு 4 பேர் சேர்த்து எப்படி அடிக்கலாம், சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா இவர் வந்து அராஜகம் பண்றாங்க, எங்களை வந்து உள்ள கூட விட மாட்டாங்க. ஒரு கருத்து என்ன, இது சொல்யூஷன் என்ன? நான் யாரையும் உள்ள விட மாட்டேன்னே சொல்லு. நேத்து கூட இந்த ஹாலை திறந்து விடுங்க எல்லாம் உட்கார்ந்தாங்க, திறந்து விட்டேன். அப்புறம் எல்லாத்துக்கும் ஜூஸ் வாங்கி கொடுக்க சொன்னேன். அதான் எல்லாத்துக்கும் ஜூஸ் வாங்கி எல்லாத்துக்கும் ஜூஸ் வாங்கி கொடுக்க சொன்னேன். அது ஜூஸ் எல்லாம் சாப்பிட்டாங்க. அப்புறம் நான் எப்படி இது அவங்க யூனியன், இது அவங்க யூனியன், நான் சொல்ல முடியாது. இன்னைக்கு நான் இருப்பேன், நாளைக்கு வேற ஆள் இருப்பாங்க. எனக்கு நான் தப்பு பண்ணா நாளைக்கு எனக்கு அது நேரிடும். நான் அது பர்சனலா சொன்னேன், அது பர்சனலா. நான் ரிசைன் பண்றேன்னு சொல்ல. இந்த மக்கள் எல்லாம் குரூப்ல சண்டை போட்டுட்டு இருக்காங்க, அதை சொல்லியிருக்க மாட்டாங்க. இந்த மக்கள் எல்லாம் குரூப்ல சண்டை 2 டீமா பிரிஞ்சிடுச்சு. 2 டீமா பிரிஞ்சு இந்த மக்கள்லாம் சண்டை நடந்துட்டு இருக்கு. இப்ப என்ன ஆயிடுச்சு, இந்த மக்களுக்கு ஒரு ஒத்துமை வேணும். நாளைக்கு இந்த மக்கள் எப்படி ஒருத்தர் மூஞ்சி ஒருத்தர் பார்ப்பாங்க. இதுக்கு நான் என்ன பண்ணணும், ஒருவேளை நான் இல்லைன்னா அவங்க நல்லா இருப்பாங்களா, அது ரெடி. ஏன்னா எனக்கு இதுல இது வரைக்கும் நான் சொல்றேன், சல்லி பைசா. என் காரை கேட்டீங்கன்னா இப்போ எவ்வளோப்பா அதுக்கு வாய் இருந்தா, எப்போ காருக்கு எவ்வளோப்பா டீசல் ஆயிருக்கும் சொல்லுப்பா, அதுக்கு வாய் இருந்தால் அது கிட்டத்தட்ட 5 லட்ச ரூபா மேலே தான் சொல்லும். அவ்வளோ வேலைக்காக அந்த வண்டி ஓடி இருக்கு. அப்போ எனக்கு இல்லை, எனக்கு வேணான்னா கூட ஒன்றும் இல்லை, நான் பாட்டில் என் வேலையை பார்த்துருப்பேன். இன்னைக்கு காலைல கூட ஒரு ஹீரோ ஃபோன் பண்ணி என்னை திட்டுறாரு, உங்களுக்கு ஏன் இந்த வேலை வந்துருங்க, உங்களுக்கு ஏன் சகோ இந்த வேலை வந்துருங்க சகோ, வேண்டாம் எதுக்கு. எனக்கு உண்மையிலே தெரியாது சார். இல்லை சார், எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணுறேன் சார், எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ண போகிறேன். நீங்கள் பேசி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணியாச்சு தலைமை இதில். நாங்கள் எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணுறோம், நிற்கட்டும், எலெக்ஷன் நில்லுங்க வாங்க செய்யுங்கன்னு தானே நான் சொல்கிறேன். அவங்ககிட்ட நேரடியாகவே சொல்லிட்டேன். இல்லை சார், நான் நிற்க மாட்டேன் சார். நான் அது பர்சனலா நான் ஒண்ணு சொல்லட்டுமா, இவங்க கிட்ட நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன் கேளுங்க. என்னப்பா சொல்லிட்டு இருக்கேன், என்ன விட்டா நான் ஓடி போனேன். இப்ப எல்லாரும் என்ன நீங்க மட்டும் போறேன்னு சொல்லாதீங்கன்னு சொல்லிதான் என்ன கூட்டு வந்தாங்க. அதனால நான் என்ன சொல்றேன், ஒரு 2 குரூப் ஆயிடுச்சு. அந்த 2 குரூப் வேணாம். நாளைக்கு எப்படி உங்க ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்துப்பாங்கன்ற சங்கடம் தான் எனக்கு. பட் எனக்கு இல்ல, என்னை விட்டீங்கன்னா நான் அடுத்த கட்ட நகர்வு எனக்கு இருக்கு. நான் அதுல காலை வச்சுக்கிட்டு போகவும் முடியாம திருப்பி வர முடியாம வச்சா போகணும். அந்த அடுத்த கட்ட நகர்வுக்கு நான் தேடிட்டு இருக்கேன், நான் அது போகணும். ஸோ அதுதான் நான் ஒரு 2 வருஷம் கேப் எடுத்துக்கலான்னு பாக்குறேன், பார்க்கலாம். அதாவது காம்ப்ரமைஸ்ன்னு சில பேர் கேட்டாங்க. அந்த அடிப்படையில தான் மாஸ்டர் வந்து தனியா பர்சனலா பேசி, நான் வேணா இவங்களுக்கு பிரச்சனைனா நான் ரிசைன் பண்ணிக்கிறேன் அப்படி பர்சனலா சொன்னதை இவங்க பப்ளிசிட்டி பண்ணிருக்காங்க. பிரச்சனை வேணாம் நான் ஒதுங்கிறேன்னு தான் சொன்னேன். இன்னொரு விஷயம் சைலண்ட்மா, இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ அவங்க ஒரு மீட்டிங் போட்டாங்க. அந்த மீட்டிங் ஒரு சங்கம்னா ஒரு சங்க தலைவரோட அனுமதியோட தான் சங்கத்தை கூட்டத்தை நடத்தணும். தலைவர் மேல ஒரு தவறு இருந்தா கூட தலைவர் இதுல கூட்டிட்டு ஆர்குமெண்ட் பண்ணணும். அதை செய்யல. இவங்க போய் தனியா ஒரு கூட்டம் நடத்தினாங்க. அதாவது தனியா, இது சம்பந்தம் இல்லாம தனியா இவங்களா ஒரு லெட்டர் கொடுத்து மக்கள் எல்லாம் வர சொல்லி, போன் பண்ணி வர சொல்லி இவங்களா ஒரு மீட்டிங் நடத்தினாங்க. இந்த மீட்டிங் கூட அந்த லெட்டர் போட்டு, இந்த மீட்டிங் அவங்க கடிதத்துல என்ன போட்டிருக்காங்கன்னா, இந்த கடிதத்துல அவங்க மென்ஷன் பண்ணிருக்குது, கேட்டுக்கொண்ட அஜெண்டாக்களோடு பொதுக்குழு கூட்டத்தை கூட்ட தவறும் பட்சத்தில் அவசர நிலை கருதி துணைத் தலைவரை பொதுக்கூட்டத்தை கூட்டிக் கொள்ளலாம் என பெப்சி வழிகாட்டுதலின் பேர், அதாவது கூட்டிக் கொள்ளலாம் என பெப்சி வழிகாட்டுதல் வழங்கியதை தங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். அதாவது பெப்சி வழிகாட்டுச்சுன்னு இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனா அது இல்லை. பெப்சியில லெட்டர் நீங்க கேட்டீங்க சொன்னீங்களான்னு கேட்டா அவங்க இல்லைன்னு லெட்டர் அனுப்பிச்சிருக்காங்க. நாங்க எந்த சங்கத்துக்கும் அவங்க பைலால என்னன்னு நான் சொல்றேன்.
நான் சொல்றேன், நான் இப்ப பைலாவும் உங்களுக்கு சொல்றேன். இப்போ பெப்சி என்ன லெட்டர் அனுப்பிச்சது, அவங்க என்ன சொன்னாங்க, நாங்க எந்த சங்கத்துக்குமே இது சொல்ல மாட்டோம், ஏன்னா அது ஒரு முன்னுதாரணம் ஆயிடும். ஒரு சங்கம்னா ஒரு சங்கத்துல தான் நடக்கணும், சங்க தலைமையில தான் நடக்கணும். இந்த மாதிரி பிரைவேட்டா போய் ஒரு வைஸ் பிரசிடென்ட் கூட்டத்தை நடத்தலாம்னு எங்கேயுமே இல்லை. அதை நான் அனுமதிக்க மாட்டேன். இதை அனுமதிச்சா நாளைக்கு 22 சங்கமும், அதாவது நம்மளோட சேர்த்து 22 சங்கங்களும் நாளைக்கு பிரச்சனை வரும். அந்த யூனியன் நடத்துனாங்களே அவங்க விட்டாங்களேன்ற ஒரு பிரச்சனை வரும். அதனால நாங்க இதை அனுமதிக்க மாட்டோம்னு அவங்க கொடுத்துருக்காங்க. இதை தான் நேத்து நாங்க சொன்னோம், இது அனுமதி கிடையாது, அனுமதிக்க முடியாது. இந்த சங்கத்துல இன்னொன்னு அவங்க தீர்மானம் ஒண்ணு எடுத்துட்டு வந்தாங்க. அது என்னன்னு சொல்லிடுறேன். நான் 10 வருஷத்துக்கு எலெக்ஷன்ல நிக்க கூடாதான், 10 வருஷத்துக்கு எலெக்ஷன்ல நிக்க கூடாது. என் கூட நின்ன கமிட்டி மெம்பர்ஸும் யாரும் 10 வருஷம் வரைக்கும் எலெக்ஷன்ல நிக்க கூடாதுன்னு ஒரு தீர்மானம். ஸோ இதுவே செல்லாதுன்னும் போது நான் அதுவும் செல்லாதுன்னு சொன்னதுதான் அவங்க கோவம் வந்து வெளில வந்தாங்க. இதுதான் நேத்து நடந்தது. நீங்க கேட்ட பைலாவை சொல்றேன். அந்த பைலாவை படிச்சு காட்டு. நீ படி. ஆக்சுவலி நம்ம சங்கத்துல 16ஆம் நம்பர் பைலான்னு ஒண்ணு இருக்குங்க சார். இதை வச்சுதான் அவங்க வந்து கூட்டத்தை கூட்டுவாங்களே எப்பவுமே. இதுல என்ன இருக்குன்னா, சங்கத்தின் பொதுக்குழுவில் தான் இருக்கு. இது வந்து சங்கத்தின் மூலமா கூட்டப்பட்ட பொதுக்குழுவே கிடையாது. துணைத் தலைவர் தானாவே தன்னிச்சையா கூட்டப்பட்ட கூட்டம். அது செல்லாதுன்னு செல்வமணி சார் சொல்லிட்டாரு. நம்ம பைலாலையும் அப்படிதான் இருக்கு. பைலால மொத்தமா படிக்கிறோம் பாருங்க. நம்பிக்கையின்மையில சங்கத்தின் பொதுக்குழுவில் தலைவர் அல்லது நிர்வாக குழு மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் நிறைவேற்றலாம். உறுப்பினர்களுக்கு தெளிவாக 7 நாள் முன் அறிவிக்கப்பட வேண்டும். பொதுக்குழு கூட்டத்தில் வருகை தந்த உறுப்பினர்களில் 3/2 பெரும்பான்மை உறுப்பினர்களின் முடிவில் தீர்மானம் நிறைவேறும். இக்கூட்டத்தில் எவருக்கும் எதிராக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதோ அந்த நபர் பதவியை இழப்பார். அப்படிதான் இருக்கு. நம்ம என்ன சொல்றேன்னா, சங்கத்தின் மூலமாவே நீங்க கூடுங்க, அதை முடிவெடுங்க, நாங்க ஒத்துக்கிறோம். அதுல என்ன பெரும்பான்மையோட ஒத்துக்கிறோம். ஆனா அவங்க அது ஒத்துக்கல சார். அதுக்கு ஒத்துக்காம தான் தனிநபர் போய் வெளியில போய் மீட்டிங் போட்டாங்க. அப்படி மீட்டிங் போட்டதே செல்லாத முறை அந்த ஒரு தீர்மானம் எப்படி செல்லுபடி ஆகும்? அதுக்கு தான் பெப்சில இருந்து லெட்டர் கொடுத்துருக்காங்க. இது வேணா ஒரு காப்பி ஃபுல் புக்கும் வேணா தரேன், நீங்க எடுத்துட்டு போய் இந்த காப்பி கூட நீங்க எடுத்துட்டு போய் யாராவது ஒருத்தர் வச்சுக்கோங்க, உங்களுக்கு தெரியும் எல்லா சங்கத்தோட ரூல்ஸ். அப்படி வேணா எடுத்துட்டு போங்க. 3 மணிக்கு வேற ஏதோ ப்ரோக்ராம் இருக்குன்னு ரெடி சார். சொல்லுங்க, வேற என்ன? உங்க மேல வச்ச குற்றச்சாட்டுக்கெல்லாம் நீங்க பொறுப்பேற்றுக்க விரும்பலையா? இல்ல, எனக்கு தெரிஞ்சு பாருங்க, நான் ஒருத்தரை எனக்கு தெரிஞ்சு இந்த 2 வருஷத்துல எனக்கு தெரிஞ்சு யாரு மேலேயும் நடவடிக்கை கூட நான் எடுத்ததில்லை. ஆனா என்ன சில பேர் என்ன சொல்றாங்க, அதுதான் தப்பு, ஒரு தலைவர்னா ஸ்ட்ராங்கா இருக்கணும், நீ ஏன் ஸ்ட்ராங்கா இல்ல, அதனாலதான் இதெல்லாம் நடக்குதுன்னு என்ன திட்டுறாங்க வெளியில. ஆனா நான் ஸ்ட்ராங்கா இல்ல. நான் ஒருத்தனை வேலை செய்யக்கூடாதுன்னு சொன்னா நான் என்ன யோசிக்கிறேன்னு சொல்லுங்க. நான் யார் மேலேயும் நடவடிக்கை இல்லை. ஒரே ஒருத்தர் மட்டும் 1 மாசம் தான் எடுத்தேன், ஒரு ஷூட்டிங்ல தப்பு பண்ணேன். அப்போ கூட அவரை இன்சார்ஜ், அதாவது கோஆர்டினேட் தான் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன். ஆடலாம், நீ ஆடு, சம்பாரிச்சுக்கோ உன் ஃபேமிலி பற்றி, ஆனா நீ இன்சார்ஜ் பண்ணாதுன்னு தான் அவருக்கு ஒரு கண்டிஷன்ல ஒரு 1 மந்த் போட்டேன். பட் நான் யாரையும் தண்டிக்க மாட்டேன், அவனை சஸ்பெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா அவன் வேலையை நிறுத்தினா 1 மாசம் 2 மாசம் அவன் இல்லை, அவன் குடும்பமும் கஷ்டப்படும், அவன் பிள்ளையும் கஷ்டப்படும். அவங்க சாபத்தெல்லாம் வேற நான் எடுத்துட்டு போகணுமா, இவனை கட்டிக்கிட்டது இல்லாம அவங்க சாபத்தையும் நம்ம எடுத்துட்டு போகணுமான்னு நான் அவ்வளோ டீப்பா யோசிப்பேன். ஒருத்தனை நான் அடிச்சா கூட, நான் இன்னைக்கு தொட்டது கூட நான் வருத்தப்பட்டேன். தள்ளு முள்ள ஆச்சுன்னு நான் இப்படி பண்ணேன்னு சொன்னேன்ல, அதுக்கு கூட வருத்தப்பட்டேன். ஏன்னா நம்ம இன்னைக்கு இவ்வளவுதான் நம்ம யோசிக்கிறோம், நம்ம டீப்பா யோசிக்கிறதுல. ஏன்னா ஒரு தாய், ஒரு அம்மா வந்து எந்த பிள்ளையும் அடி வாங்குறத விரும்பாது. ஒரு அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவன் எவ்வளவு ஃபீல் பண்ணுவான், எவ்வளவு வயிறு எறிவா, என்னடா என் பிள்ளை அடிச்சிட்டானே, நான் கூட ஃபீல் பண்ணுவாங்களா இல்லையா? அது யாருக்கு வந்து சரி, எனக்கு சேரும், நான் அதையும் யோசிப்பேன். அப்போ அந்த தாயை விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதேதான் ஒரு மனைவியும், என் புருஷனை அடிச்சிட்டாங்கன்னா விட்டுருவாங்களா, விட்டு கொடுப்பாங்களா, தாங்குவாங்களான்ற நான் அதெல்லாம் கூட யோசிப்பேன். யோசிச்சதான் யாரையும் தண்டிக்கல. நான் சத்தியம் இதுதான். நான் அவ்வளோ ஒரு விஷயம் நான் பண்றேன்னா எல்லாத்தையும் நான் யோசிச்சு தான் பண்றேன். அது எப்படி சொல்றது தெரியல, எனக்குள்ள அது இருக்கு, எனக்கு தெரியல. ஸோ அவ்வளோ யோசிச்சு நான் பண்ணுவேன். ஆனா என்னை திட்டுறாங்க, நீ இப்ப எல்லாமே என்ன திட்டுவாங்க, நீ பாவம் பார்த்தா இப்படி இருக்குது. பேச நானே சொல்லிட்டேன். இல்ல நீங்க இல்ல, அதுதான் இங்க நடக்கிற விஷயங்கள். வேற ஏதாவது இருந்தா கேளுங்க, சொல்றேன். ஏன்னா இப்போ ஒரு ஜெயிக்கிற அணி இருந்தா ஒரு தோக்குற அணி இருக்கும், ஒரு தோக்குற அணி தான் ஒரு ஜெயிக்கிற அணி இருக்கும். நான் ஆரம்பத்திலே சொன்னேன், எப்போ ஜெயிச்ச அணியை தோக்குற அணிக்கு பிடிக்காது. ஒருவேளை அவங்க சில இதுக்கெல்லாம் நான் ஒத்து வந்திருந்தா எனக்கு பிடிக்கும். என்னைக்குமே சில இதுக்கெல்லாம் நம்ம ஒத்து வரலன்னா உங்களுக்கு பிடிக்காம தான் போகும். சில விஷயங்களுக்கு நான் ஒத்து வரலன்னா பிடிக்காம தான் போகும். நான் எல்லாத்துக்கும் ஒத்து போயிருந்தா நான் நல்லவனா இருந்திருப்பேன். இன்னும்
வேணாம் அதெல்லாம் வேண்டாம். உறுப்பினர்கள் பக்கமா இவரு சார் அடுத்து அப்படி தேர்தல்ல போட்டியிட போறீங்களா இல்ல கேப்டனுக்கு போறோம் இல்ல சார் அவங்க வந்து இருங்க சார் பதில் சொல்றாரு சார். சார் இப்போ நேத்து அவங்க பண்ண பிரச்சனைக்கு என்னன்னா இல்ல இன்னும் சரி இன்னமும் நான் சொல்றேன், என்னால இல்ல, என்னை சுத்தி இருக்கவங்களை வச்சு இப்போ அன்னைக்கு ஒரு ஒரு மெம்பர் அவரால் ஃபீஸ் கூட கட்டுறதுக்கு இது இல்லை. அந்த மாதிரி ஒரு மெம்பர், அவருக்கு ஒருத்தர் 38, 39, 40 வயசு ஆகுது, அவருக்கு ஒரு ஃபீஸ் கூட கட்ட முடியாது. ஆனால் அவர் பொண்ணு படிக்கணும். பட் நான் போய் இன்னொரு மாஸ்டர் பேரை சொன்ன தப்பு இல்லைன்னு பேரை சொன்னேன், அவங்கள பிடிச்சி கலா மாஸ்டரையும் பிடிச்சி அவங்கள வச்சு ஒரு காலேஜில் போய் அந்த பிள்ளைக்கு ஃப்ரீ சீட் வாங்கி பஸ்ஸுலேருந்து சாப்பாடுலேருந்து எல்லாம் ஃப்ரீ. இந்த மாதிரி என்னால் முடிஞ்சதை சிலதை நம்ம பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். அதாவது இந்த யூனியனுக்கு நான் முதல் நாள் எப்படி வந்தோன்னா அதை மறக்கக்கூடாது. இன்னைக்கு வரைக்கும் அந்த ரிஹர்சல் ஹால் போகும்போது நான் செருப்பு இல்லாமல் தான் ஆடுவேன். ஆனால் இன்னைக்கு பசங்களாம் ஷூவோட தான் ஆடுறாங்க. பட் நான் இல்லை, நான் வெறுங்கல்ல தான் ஆடுவேன். ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஒருவேளை இது பிடிக்காதனாலயா என்ன ஏதுன்றது எனக்கு புரியலை. நீங்க இவரு கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அதாவது இல்ல இல்ல நான் சொல்றேன், இல்ல நான் என்ன இல்ல மாமா ஒரு அவங்கள பார்த்து சொல்லலாம். ஒரு சூழ்நிலையை கருதி நான் சொல்றேன். அதாவது ஒருவேளை கரெக்டா வந்து ஜெயிக்கிறவங்க கரெக்டான அவங்க நல்லா செய்வாங்க அப்படின்றத நானே கூட இருந்து பாக்குறேன். நல்லா செய்யறாங்கன்னா சந்தோஷம். ஒருவேளை அவங்களுக்கு எதுவும் உதவி வேணா கூட நானே கூட இருந்து பண்றேன். ஓகேவா? அவங்களுக்கு என்ன இவங்களை பார்க்க முடியல, ஒரு முக்கியமான ஒரு அரசியல் கூட யாரோ ஏதோ பார்க்கணும் பண்ணா கூட நான் அதுக்கு உதவி பண்றேன், நான் இருந்து செய்யறேன். நான் இல்லைன்னாலும் இந்த சங்கத்துக்கு நான் உதவியா தான் இருப்பேன். யார் என்னன்னாலும் எனக்கு எப்போ வேணாலும் உதவி கேட்கலாம், நான் இருந்து செய்வேன். இப்போ கூட ரீசெண்டாக கூட நைட்டு ஒரு 11:30 மணிக்கு அடிச்சாங்க. 11:30 மணிக்கு அடிச்சவங்க அம்மாவுக்கு சீரியஸ் நாங்கள் சொல்லி ஓமந்தூராளுக்கு சொல்லி அங்கே இருக்கிற டாக்டர்ஸ் கிட்ட சொல்லி அவங்கள சேர்த்து இப்போ சரியாக விட்டாங்க. அவங்க வேற யாரும் இல்லை, இந்த இங்கே இல்லை அந்த மாதிரி யாரும் கைத்த. அப்போ அந்த மாதிரி என்னால் முடிஞ்ச உதவியை நான் இங்கே இல்லைன்னாலும் நான் வெளியில இருந்து செஞ்சுக்கிட்டு தான் இருப்பேன். ஆனால் இதெல்லாம் சொல்லக்கூடாம்பாங்க, செஞ்சதை சொல்லக்கூடாம்பாங்க. இப்பெல்லாம் சொல்லலைன்னா நம்ம காலி எதுவுமே செய்யலைன்னா காலி பண்ணி அனுப்பிச்சிடுறாங்க. இவ்வளவு செய்தி சொல்றீங்க, ஒட்டுமொத்தமா நேற்று கூடிய கூட்டம், உங்களுக்கு எதிரடி கூட்டம், ஒருத்தர் மேல சொல்றது குற்றச்சாட்டு உங்களை மட்டுமே புரி வச்சு சொல்றாங்க. அதுக்கான இல்ல சார், நான் தான் இப்ப சொல்லிட்டேன். யாரு நல்ல செய்யறவங்க வந்தாங்கன்னு இன்டைரக்டா சொல்லிட்டேன். நீங்க யாரும் கவனிக்கலையா? இல்ல நான் இன்டைரக்டா சொன்னேன். நல்லா செய்யறவங்க வந்தா நான் கூட இருந்து துணையா இருப்பேன். அப்படி நல்லா செய்யறவங்க வரலன்னா நீங்களே நிப்பீங்களா? நான் பார்த்துட்டு சொல்றேன், நல்லா செய்யறவங்க கூட இருந்து செய்யறேன், இல்லன்னா நானே நிக்கிறேன். தலைவர் சொல்லிட்டாரு. இப்போ நீங்க வந்து தலைவரா இருக்கிறீங்களா இல்ல பதவி விலக போறீங்களா? எலெக்ஷன் நடக்கிற பட்சத்துல எப்ப நடக்கும்? இல்ல இப்ப என்னன்னா எலெக்ஷன்னா நான் ஜூலை எண்டில் தான் நான் சொல்லி ஆகஸ்ட்ல தான் செய்யணும். ஆனா நான் இந்த கொஞ்சம் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கனால கொஞ்சம் சீக்கிரமாவே வச்சுட்டு போறேன் எலெக்ஷன். அதை நான் மெயின் சம்மேளனத்துல பேசி எலெக்ஷனை நான் சீக்கிரமாவே வச்சிடறேன். எதுக்கு இந்த பிரச்சனை? ஏன்னா போயிட்டாங்க அப்படியே, இப்ப வெளியில போயிடுச்சு. அது இல்ல, அது இருக்கக்கூடாது. இனிமேல்னா நான் அதை சீக்கிரம் வச்சாதான் பெட்டர். ஆமா, இதை பெரிய கூட நினைக்கிறேன், அதனாலதான் சீக்கிரம் வைக்கிறேன். தலைவர் வந்து ஒரு தலைவர் அது என்ன அவர் மேல பழி அவரு வந்து ராஜா அண்ணன் சலீம் மாஸ்டரோட அசிஸ்டன்ட். சலீம் மாஸ்டர் இருந்தார்ல, அவரோட அசிஸ்டன்ட். அவர் அப்பத்துல இருந்து இருக்காரு. அவரு ராஜா அண்ணன், நானே பேசுறேன். அவர் சலீம் மாஸ்டர் பீரியட்ல இருந்து இருக்காரு.
சலீம் மாஸ்டர் தான் இந்த சங்கத்தை கட்டுனார். ஓகேவா? முன்னாள் தலைவர் மேல ஆதாரத்தோட கம்ப்ளைண்ட் வந்தா என்ன, ஆதாரத்தோட வந்தா என்னன்னா அப்ப நாங்க ஆக்ஷன் எடுப்போம் சார். ஆல்ரெடி இது போலீஸ்க்கே போயிடுச்சு, இங்க நம்ம எடுக்க தேவையில்ல, போலீஸ் போனா அவரே ஆக்ஷன் எடுத்துருவாங்க. அதான் ஒண்ணு. ஓகே, தேங்க்யூ சோ மச். நன்றி நன்றி நன்றி, வணக்கம். நன்றி, தேங்க்யூ சோ மச். ஃபர்ஸ்ட் டைம் ஏதாவது தப்பா பேசினா மன்னிச்சுக்கோங்க. தப்பா பேசினா மன்னிச்சுக்கோங்க.